ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 27 -38 -46 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடலாமா? இந்த பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 15 -13 -2 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 15 -15 கிடைக்குமா? -13ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -15 வரும். அப்போ 15 -15 உங்களுக்கு என்னவாகிரும்? 0 ஆகிரும். அடுத்து என்ன இருக்கு? 46 -0 46 தான். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 27 மைனஸ் ஆஃப் 38 -46. ஓகே, ஸோ 38ல் அதாவது 46ல இருந்து 38 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 வரும். என்ன 8? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை போடணும். -8 இருக்கு. வெளியில என்ன இருக்கு? 27 மைனஸ் -8. அப்போ 27 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். 27 + 8 35. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்த பிராக்கெட். ஏன்னா போர்டு மாஸ் ரூலுங்கிறது அதை தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் -261 மைனஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? போர்டு மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ போர்டு மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஒரு பெரிய க்ளோஸ்டு பிராக்கெட். அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு சின்ன சின்ன பிராக்கெட் இருக்கு. ஸோ இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. -121 இருக்கு. அப்போ 821 மைனஸ் ஆஃப் -121 வரும். அப்போ என்ன வரும்? +121 ஆகிரும். ஓகே, ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்கு? இங்கே ப்ளஸ், இங்கே என்ன இருக்கு? மைனஸ் ஆஃப் -521 இருக்கு. அப்படிதானே? உள்ள பிராக்கெட்டுக்குள்ள -521 இருக்கு, வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? +521 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்து இங்கே என்ன இருக்கு? -380 இருக்கு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஸோ -380 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கு? -261 இருக்கு. ஸோ -261 இதை தான் நாம சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? -261 அப்படி எழுதியிருக்கேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -380. அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிரும். ஸோ +521. அடுத்து +821. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். ஸோ +121. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி அடையாளங்கள் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணலாமா? 521 821 121 இதை ஆட் பண்ணுங்க. 521 821 121. ஸோ 3 6 9 5 14. ஸோ 1463 வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 380 261 1 8 6 14 3 2 5 5 1 6. ஸோ 641. ஸோ -641. ஸோ ப்ளஸ்ஸாக இருக்க எல்லாத்தையும் ஒரு செட்டை ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் எல்லாம் ஒரு செட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ -641. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா 3ல் 1 போனால் 2, 6ல் 4 போனால் 2, 14ல் 6 போனால் 8, 822. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the numbers given below is not rational? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எது விகிதமுறி எண் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ரேஷனல் நம்பர் விகிதமுறி என்ன என்னது? அதை வந்து P/Q ஃபார்மெட்டில் வந்து நம்மளால எழுத முடியும். அப்படிதான். இப்போ 64 இருக்குன்னா, √64 இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 8ன்னு எழுதலாம். அப்படிதானே? 8/1ன்னு எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப் 64 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 4ன்னு எழுதலாம். ஸோ 4/1 P/Q ஃபார்மெட்டில் நம்மளால எழுத முடியும். ஓகே, ஸோ இங்கே கியூப் ரூட் ஆஃப் 8 இருக்கு. இதோட வேல்யூ என்னது? 2, 2/1. இதையும் P/Q ஃபார்மெட்டில் எழுத முடியும். இங்கே √8 இருக்கு. √8 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? √8 எடுத்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங்னு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படிதானே? ஸோ அப்போ இது எப்படி இருக்கு? நான் ரெக்கரிங் இருக்கும். நான் ரெக்கரிங்காக இருக்கும். 2.82, அதுக்கப்புறம் 8427 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ அப்படி என்ன இருக்கும்? இந்த மாதிரி இன்ஃபைனைட் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிம்பிளிஃபை ஆகாமல் அப்படி போய்கிட்டே இருக்கும் இந்த ரூட் எடுத்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி P/Q ஃபார்மெட்லேயே எழுத முடியாது. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னது? ரேஷனல் நம்பர் கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னது? ரேஷனல் நம்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க. in a classroom the number of girls is 20% more than that of the boys. ஒரு கிளாஸ் இருக்கு, அங்க கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா பாய்ஸை விட 20% அதிகமா இருக்காங்களாம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பாய்ஸ் வந்து ஒரு 100% இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ கேர்ள்ஸ் வந்து நமக்கு எத்தனை இருப்பாங்க? அவங்கள விட ஒரு 20% அதிகமா இருக்காங்கன்னா 120 இருப்பாங்க. அப்படிதானே? in a classroom the number of girls is 20% more than that of boys. அப்போ பாய்ஸ் 100 இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் 120 இருப்பாங்க. the strength of the
கிளாஸ், இந்த கிளாஸோட மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 66. டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட எண்ணிக்கை எவ்வளோனா 66. இஃப் 4 more girls are admitted to the class. இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 கேர்ள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. ஓகேவா? அப்போனா புதுசா வரக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குள்ள ரேஷியோ என்ன? ஓகே, ஒரு வகுப்பறையில் சிறுமிகளின் எண்ணிக்கை சிறுவர்களை விட 20% அதிகம். ஸோ சிறுவர்களை நான் 100% எடுத்துக்கிறேன். அப்போ சிறுமிகள் எவ்வளோ வருவாங்க? 120 வருவாங்க. ஸோ இந்த ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0 கட் பண்ணிடலாம், 6:5 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது மாணவர்கள் அப்படிங்கும்போது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 66. ஓகேவா? இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிளாஸ்ல ஒரு 4 கேர்ள்ஸ் புதுசாக நியூ அட்மிஷன் போடுறாங்க. ஓகேவா? ஸோ 4 பெண்கள் வகுப்பில் அனுமதிக்கப்பட்டால் சிறுவர்களின் எண்ணிக்கை மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கையின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இனிஷியலா எப்படி இருக்காங்க? கேர்ள்ஸ் வந்து 6 பங்கு, பாய்ஸ் வந்து 5 பங்கு இருக்காங்க. டோட்டலா எத்தனை பங்கு இருக்காங்க? 11 பங்கு இருக்காங்க. ஸோ இனிஷியலா டோட்டல் பீப்புள் எவ்வளவு பேரு? 66 பேரு. அப்ப இந்த 11 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 66க்கு ஈக்குவலா இருக்குமா? அப்ப 11 பார்ட் 66 இருந்துச்சுன்னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். அப்ப இதுல கேர்ள்ஸோட எண்ணிக்கை உங்களுக்கு என்ன வரும்? 6 பங்கு. ஒரு பங்கு 6னா 6 பங்கு எவ்வளவு வரும்? 6 × 6 36. பாய்ஸ் வந்து 5 பங்கு, 5 × 6 30. ஓகேவா? அப்ப கேர்ள்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 36, பாய்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 30 இருக்கு. இப்ப புதுசா 4 கேர்ள்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. அப்ப 36 கேர்ள்ஸா இருந்தவங்க புதுசா 4 பேர் ஆட் ஆனதும் உங்களுக்கு எவ்வளவு வருவாங்க? 36 + 4 40 கேர்ள்ஸ் வருவாங்க. ஓகே, ஸோ பாய்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? அதே 30 தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? ஸோ அப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன வரும்? இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். ஸோ 0 கட் ஆகிரும். ஸோ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள ரேஷியோ 4:3. அப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளோட விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ 3:4. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 3:4. 3:4ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். 120 / 13 + இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய பிராக்கெட்டுக்குள்ள நிறைய சின்ன பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன பிராக்கெட்டை நாம சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கர்லி ஃப்ரேஸை நாம வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க இந்த சின்ன பிராக்கெட் சால்வ் பண்ணலாமா? ஸோ என்ன அப்ளை பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள போய் போர்டு மாஸ் ரூல் அகைன் அப்ளை பண்ணுங்க. ஸோ யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஆஃப் இங்க என்ன இருக்கு? 9/2 இருக்கு. 36 - 36 / 9/2. 9 × 2 அர்த்தம். 9 × 2 என்னது? 18. 18 × 3. ஓகே, ஸோ இதை கட் பண்ணா என்ன வரும்? 36 - 36 / 18 × 3 எழுதலாமா? ஸோ ஆஃபுக்கு அப்புறம் டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டையும் கட் பண்ணிடலாம். ஸோ 36 - 6 வரும். அப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன இருக்கும்? 30 இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்கு? 47 - 30 இருக்கு. 47 - 30 என்னது? 17. ஓகே, ஸோ அப்போ இந்த பிராக்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வரும்? 17ன்னு கிடைக்கும். அடுத்து வெளியில் என்ன இருக்கு? 13. 13 + 17 என்ன வரும்? 30 வரும். ஓகே, ஸோ / 30. ஓகேவா? அப்போ இந்த பிராக்கெட் ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்துட்டோம்? 30ன்னு கொண்டு வந்தாச்சு. புரியுதா? 1 by 1 சால்வ் பண்ணுங்க. இந்த பிராக்கெட் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? 13 வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க 47 இருந்துச்சு. 47 - 30 என்னது? 17. ஓகேவா? ஸோ அப்போ இதை 17 போட்டுடலாம். அப்போ 13 + 17 எத்தனை? 30. வெளியில ஒரு 120 இருக்கு. ஸோ 120 / 30 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 4 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டின்ல பாருங்க, which of the following is a reducible fraction? பின்வருவற்றில் எது குறைக்கக்கூடிய பின்னம்னு கேட்டிருக்காங்க. 91/15, 79/26, 105/112, 41/17. இதுல வந்து எதை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை வந்து கேன்சல் பண்ண முடியும் நம்மளால? 41/17. இது ரெண்டுக்கும் ஏதாவது காமன் நம்பர் இருக்கா? இல்ல. ஸோ இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. 79, 26 இது ரெண்டையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அடி கொடுக்க முடியுமா? சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. இதையும் சுருக்க முடியுமா? முடியாது. இப்ப 105/112 இதை சுருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். எந்த வாய்ப்பாடால இது வந்து டிவைட் ஆகும்? உங்களுக்கு 105க்கும் 112க்கும் காமனான வாய்ப்பாடு என்னது? ஸோ 7ஆம் வாய்ப்பாடு 15 7 105, 16 7 112. ஓகேவா? ஸோ 7ஆல கட் பண்ணலாமா? அப்போ இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா 105/112 7 வச்சு கட் பண்ணி 15/16 எழுதலாம். மற்ற எந்த ஃப்ராக்ஷனையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது? ரெடியூஸ் பண்ணி எழுத முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the ratio of the simple interest earned on a certain amount at the rate of 21% per annum for 8 years to that earned on the same sum at the same
சேம் ரேட் ஃபார் 21 இயர்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொகை மீது 8 ஆண்டுகளாக 21% வீதத்தில் சம்பாதித்த தனி வட்டியின் வீதம் அதே தொகை மீது 21 ஆண்டுகளாக அதே விகிதத்தில் சம்பாதித்த வட்டியின் வீதம் என்ன? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தனி வட்டி தானே, PNR டிவைடட் பை 100 இல்ல PTR டிவைடட் பை 100 சில புக்ல போட்டிருப்பாங்க. Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லைன்னா Tங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை எந்த தொகைன்னு தெரியாது. ஸோ P. எத்தனை வருஷம் வட்டி போடுறோம்? தனி வட்டி 8 வருஷம். எவ்வளோ பர்சன்டேஜ்? 21%. ஸோ 21 டிவைடட் பை 100. அதே இது விகிதம் கண்டுபிடிக்கணும். அதே தொகை தான். ஓகேவா? ஸோ அதே தொகை Pன்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை வருஷம்? 21 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிதானே, அதே விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கும் போது சேம் அதே 21% தான். ஓகேவா? ஸோ 21% டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 100 கேன்சல் ஆகிரும், PP கேன்சல் ஆகிரும், 21 கேன்சல் ஆகிரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 8:21. 8:21ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு அமௌண்ட் பீன் பேங்க்ல போட்டிருக்கீங்க, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 21%. எத்தனை வருஷத்துக்குன்னா 8 வருஷத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு அமௌண்ட் பீன் பேங்க்ல போட்டிருக்கீங்க, அதே 21% 21 இயர்ஸ்க்கு. இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய தனி வட்டியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ தனித்தனியா எழுதிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ என்ன வருது? 8:21. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A + B + C = 0. then a cube plus b cube plus c cube the whole square. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? a plus b plus c = 0. இதை பார்த்தது ஏதாவது தோணுதா? அதாவது நாம அல்ஜிப்ரால சில ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? a cube plus b cube plus c cube minus 3abc ஈக்குவல் டு, இதை நம்ம ஷார்ட்ஸ்லையும் நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் யூடியூப்ல. அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். a² + c² - ab - bc - ca. இந்த ஃபார்முலா தெரியுமா? ரொம்ப ஃபேமஸ் ஆனது. a³ + b³ + c³ - 3abc = a + b + c × a² b² c² - ab - bc - ca. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? a + b + c வந்து 0 போட சொல்லியிருக்காங்க. இங்க a + b + c இருக்கு. இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னா ஹோலா என்னவாகிரும்? இது பெருக்கல்ல இருக்கு. 0 × anything 0 தான். அப்ப a³ + b³ + c³ - 3abc யோட வேல்யூ என்ன வரும்? 0 வரும். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a³ + b³ + c³ the whole square ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அடுத்து எப்படி எழுதலாம்? a³ + b³ + c³ ஈக்குவல் டு இந்த -a3abc இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3abc ஆகிரும். ஓகே, ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர், இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. a³ + b³ + c³ the whole squareோட வேல்யூ என்ன வரும்? 3abc the whole square. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 9 × a² b² c² எழுதலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன? 9a² b² c². ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the wheels of a taxi are of diameter 80 cm each. How many complete revolution does each wheel make in 10 minutes when the taxi is traveling at the speed of 66 km/h? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ரயில்வேலையும் அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின், SSCலையும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு வாடகை மோட்டாரின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் 8 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டவை. ஒரு சக்கரம் இருக்கு. ஓகேவா? அதோட விட்டம் பாத்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர். ஓகேவா? 80 சென்டிமீட்டர். வாடகை மோட்டார் மணிக்கு 66 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது ஒவ்வொரு சக்கரமும் 10 நிமிடங்களில் எவ்வளவு முழுமையான சுழற்சியை உருவாக்குகிறது? எத்தனை வாட்டி அது வந்து சுத்தும்? இப்ப பாத்தீங்கன்னா அதோட விட்டம் எவ்வளோ? 88 சென்டிமீட்டர். அப்ப அதோட ஆரம் என்ன வரும்? விட்டத்துல பாதி தான் ஆரம். ஸோ 40 சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். அதோட வேகம் எவ்வளவு? 66 km/h. இதுதான் என்னது? வேகம். எவ்வளோ டைம் வந்து சக்கரம் சுத்துது? 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல அது எத்தனை சுத்து சுத்தும்? அந்த சக்கரம் 10 நிமிஷத்துல எத்தனை சுத்து சுத்தும்? ஓகேவா? இதுதான் ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தோட ரேடியஸ் வந்து 40 சென்டிமீட்டர். இது ஒரு சுத்து சுத்துறதுக்கு எவ்வளோ ஆகும்? எவ்வளோ அளவு எடுத்துக்கணும்? ஒரு சுத்து சுத்தணும்னா எவ்வளோ அளவு எடுத்துக்கணும்? எவ்வளோ எவ்வளோ மீட்டர் பயணம் பண்ணியிருக்கோம் ஒரு சுத்து சுத்துறதுக்கு? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த சக்கரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, சக்கரம் என்ன வடிவத்துல இருக்கும்? வட்ட வடிவத்துல இருக்கும். அப்போ வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கலாமா? வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. இதுதான் வட்டத்தோட சுற்றளவு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 × ரேடியஸ் வந்து 40ன்னு தெரியும், பை அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 × 40, ஸோ 80 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இங்க ஸ்பீட் எவ்வளவு? 66 km/h தான் ஸ்பீடு. ஓகேவா? ஸ்பீட் = 66 km/h. ஸோ நாம இந்த km/h நாம என்னவா மாற்ற போறோம்னா
மினிட்ஸுக்கு மாற்ற போகிறோம். எதுக்கு மாற்ற போகிறோம்னா மீட்டர் பெர் மினிட்டுக்கு மாற்ற போகிறோம். எதனாலனா 10 நிமிஷத்தில் அந்த சக்கரம் எவ்வளோ தூரம் கடந்திருக்கும், அந்த அவ்வளோ தூரத்தை கடக்கிறதுக்கு அது எத்தனை சுற்றி இருக்கும், இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் மினிட்டாக மாற்ற போகிறேன். அப்போ 66 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருங்கிறது உங்களுக்கு எவ்வளவு 1000 மீட்டர். அப்போ 66 கிலோமீட்டருங்கிறது என்ன வரும் 66,000 மீட்டர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அவரில் இருக்கு, அவருங்கிறது என்னது, இங்கே என்ன இருக்கு 66 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கு. ஸோ நாம இதை என்ன பண்ணணும் மினிட்ஸாக மாற்றணும். ஓகே, ஸோ மினிட்ஸாக மாற்றுறதுக்கு டிவைடட் பை ஹவர்னு இருக்கா, அப்போ டிவைடட் பை 60 மினிட்னு போடலாமா? புரியுதா? 66 கிலோமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு இன்ட்டு 1000 டிவைடட் பை அவர். பெர் ஹவர்ங்கிறது என்னது 1 hour. 1 ஹவருக்கு எவ்வளவு 60 மினிட். நான் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்க யூனிட்டை மீட்டர் பெர் மினிட்டா மாற்ற போறேன். எதுக்காகனா எனக்கு கொஸ்டின்ல 10 நிமிஷத்துல எத்தனை சுத்துன்னு கேட்டிருக்கான், அதனால நான் மினிட்டா மாற்ற போறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 0 கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன வரும் 1100 வரும். ஓகேவா? ஸோ 1100 மீட்டர் பெர் மினிட்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துல அந்த சக்கரம் எவ்வளவு தூரம் கடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அது எத்தனை சுத்தி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு எனக்கு தெரியும். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளவு 1100 மீட்டர் பெர் மினிட். ஓகேவா? 1100 இன்டு டைம் எவ்வளவு நேரம் அது வந்து சுத்துது 10 நிமிஷம் சுத்துது. அப்போ 1100 மீட்டர் பெர் மினிட் வேகத்துல 10 நிமிஷம் இது சுத்திச்சுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடந்திருக்கும் 11,000 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சுத்துறதுக்கு அது எவ்வளவு தூரம் கடக்கும் 80 சென்டிமீட்டர் கடக்கும். இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் எதுல வந்திருக்கு மீட்டர்ல வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 80 நீங்க என்ன பண்ணிக்கோங்க மீட்டரா மாத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். அப்போ 80 சென்டிமீட்டரா மீட்டரா மாத்தனா டிவைடட் பை 100 போடணும். அப்போ 0.8 மீட்டரா மாறிடும். ஓகேவா? இங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் தெளிவா புரியும், பட் அந்த யூனிட் சேஞ்ச் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இங்க மீட்டர் பெர் மினிட்டா மாத்தாம மீட்டர் பெர் செகண்டா மாத்தி விட்டுருவாங்க. எதுக்காக மீட்டர் பெர் மினிட்டா மாத்துறோம், எதுக்காக அவரா மாத்துறோங்கிறத புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான யூனிட்டா மாத்திக்கலாம். ஓகேவா? ஒரு சுத்தணும் அப்படின்னா அந்த சக்கரம் எவ்வளவு தூரம் கிடக்கு, ஒரு சுத்துறதுக்கு 0.8 மீட்டர் கிடக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சோம், அதோட சுற்றளவு வச்சு கண்டுபிடிச்சோம். அந்த சக்கரம் ஒரு சுத்தணும் சுத்தும் போது எவ்வளவு தூரம் கிடக்கும் 0.8 மீட்டர் கிடக்கும். அப்போ ஒரு சுத்துக்கு 0.8 மீட்டர் கிடக்குது. அப்போ 11,000 மீட்டர் கடக்கணும் அப்படின்னா எத்தனை சுத்தும், இது ஒரு சுற்று. இது பிகினருக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சுற்று இந்த பக்கம் வந்து டிஸ்டன்ஸ்னு எழுதி காட்டுறேன். இது டைரக்டாவே 11,000 டிவைட் பை 0.8ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 0.8 பை. ஓகேவா? ஏன்னா 80 பை சென்டிமீட்டர், பையை விட்டுட்டோம் பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன வரும் 0.8 பை மீட்டர்னு இருக்கும். புரியுதா? ஏன்னா நான் பையை கேன்சல் பண்ணல, 22/7 எழுதி கேன்சல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி வச்சுக்கிட்டேன் பையை. ஓகே, ஸோ அப்போ ஒரு சுத்தணும்னா 0.8 மீட்டர் கிடக்கணும். அப்போ 11,000 மீட்டர் கிடக்கிறதுக்கு எத்தனை சுத்து? ஸோ 11,000 டிவைடட் பை 0.8 பை, பையை விட்டுட்டோம் பார்த்தீங்களா? பை போட்டுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம் 11,000 டிவைடட் பை 0.8, பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 22/7ன்னு போடுவீங்க. இது மேலே போயிருமா 7, அப்படிதானே? 0.8 இன்ட்டு 22/7 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த 22/7 7/22 மாற்றிடலாமா? ஸோ இன்ட்டு 7/22 கட் பண்ணால் 1000 2 டைம்ஸ் போகும். 1 2 500 இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கட் பண்ணலாம். இன்னும் கட் பண்ணால் என்ன வரும், எத்தனை தடவை போகும்? இங்கே 0.8 இருக்கா, மேலே இன்னொரு 0 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து 8ஆ மாற்றி விட்டுருங்க. மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ ஈஸியாக அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இங்கே 5 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம் 5 இன்ட்டு 1000ன்னு எழுதிக்கலாம். அப்படிதானே? அப்போ 8ஆல் கட் பண்ணீங்கன்னா 125 டைம்ஸ் போகும். அப்படிதானே? அப்போ 125 இன்ட்டு 35ன்னு கிடைக்கும். அப்போ 125 இன்ட்டு 35 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 5 25 2 5 1 6. ஓகே, ஸோ திருப்பி என்ன வரும் 5 3 15 6 1 7 3. ஸோ ஆன்சர் 5 7 3 4 4375 சுற்றி இருக்கும். அந்த சக்கரம் எத்தனை சுத்தும் 4375 சுத்தி இருக்கும். ஓகே, 4375ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி எஸ்டர்டே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட
கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 2000 வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே மார்னிங் ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கோர்ஸ். எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம். உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. ஓகே. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்குன்னா, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸ். சுருக்கமாக சொல்ல போனால் ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமு, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமு, பேங்கிங்கில் வரக்கூடிய பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்கு, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே கவர் ஆகும். இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1500+ வீடியோஸ் கொடுத்துருப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் வந்து ஜூன் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் 1600, அதாவது 1599 மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் சிபிடி 1 and 2 வரைக்குமே இந்த கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய கோர்ஸோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1600 தான். ஸோ இதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ 2000 rupees ஆகிரும். ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னா இந்த 1600லேயே நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா? லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. 9043379345 7806854288. ஓகே. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ சொல்லலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரைஸ்ல ஜாயின் பண்றதுக்கு உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ மெசேஜ் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்க இன்னைக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம யூடியூப்ல டெய்லி ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸஸ் கிட்ட கொண்டு போயிட்டோம் யூடியூப்லேயே. ஸோ அந்த கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னும் நீங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 1600 தான் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இன்னையோட இந்த ஆஃபர் முடிய போகுது. ஓகேவா? திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.